வணக்கம், நான் டாக்டர் நிர்மலா, தீவிர சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர், ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை, திண்டுக்கல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவங்க ரிலேட்டிவ் சொல்லியிருப்பாங்க, இழைச்சி போயிருக்கீங்க, ரொம்ப எலும்பும் தோலுமா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஸோ இது வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா சார்கோபீனியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வர்றது காரணம் வந்துட்டு நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ சர்க்கரை வியாதி டைப் 2 டயபெட்டிஸ் மெயினில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து போதுமான அளவுக்கு மசிலில் பைண்ட் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த சார்கோபீனியா. ஸோ இதனால் பார்த்திங்கனாக்கா இந்த மசில் மாஸ் ரொம்ப கம்மியாகி ஆள் பார்க்க இழைச்சிக்கிட்டே போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன் இன்டேக் ஜாஸ்தி பண்ணணும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, 2 விஷயம். நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறது வந்துட்டு ஜென்ரலாக ஒரு நார்மல் ஆவரேஜ் இந்தியன் ஃபுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 10 கிராம் கூட ப்ரோட்டீன் சேர்க்கறது கிடையாது. அதுவும் இந்த ப்ரோட்டீன் சேர்றது வந்து என்னைக்காச்சும் சாம்பார் வச்சோம்னா அந்த சாம்பாரில் போடுற பருப்புலேருந்து வர ப்ரோட்டீன் மட்டும்தான் தவிர வேறு எதுவுமே நம்ம ரெகுலராக ப்ரோட்டீன் இன்டேக்குன்னு எடுக்கிறது கிடையாதுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் per kg பாடி வெயிட். அப்படின்னா ஒரு மனுஷன் 60 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னாக்க 60 கிராம் ப்ரோட்டீனாவது ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிட்ணும். ஸோ நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற 10 கிராம் ப்ரோட்டீனை நம்ம 60 கிராமாக இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஜாஸ்தி எடுக்கணுன்ட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகிறப்ப நம்மளோட கார்போஹைட்ரேட், அதாவது இந்த மாவு சத்து உட்கொள்கிறது வந்து கம்மியாகுது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சர்க்கரையும் கண்ட்ரோல் ஆகுது, உங்களுக்கு அந்த இலைச்சிக்கிட்டு போகிற ப்ராப்ளமும் தீரும். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு. உங்கள் வெயிட்டு அதுக்கு ஈக்குவலான கிராம்ஸில் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா தான் அவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம பல்சஸ்லேயே வந்து நிறைய இருக்குது. அது இல்லாமல் சிறுதானியங்கள், ராகி இதெல்லாம் எடுக்கிறப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் ராகி கூட பயிர் வகைகள் ஏதாவது சேர்த்து சாப்பிட்றீங்கன்றப்ப நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிற ப்ரோட்டீன் இன்டேக்கை விட அட்லீஸ்ட் உங்களுக்கு 4 டைம்ஸ் ஜாஸ்தி குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். Thank you.